வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வந்து ஒரு கோர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த கோர்ஸில் ஹவு டு கிரியேட் அ பைத்தான் ஃபைல், ஸோ பைத்தான் ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். பைத்தான் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பைத்தான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் சர்ச் பாரில் ஐடிஎல்இ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதையும் ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ இப்போ அந்த பைத்தான் ஐடிஎல்இ வந்து நார்மலாக இன்ட்ராக்டிவ் மோடில் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் மோடில் வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக பைத்தான் வந்து இதில் தான் வந்து நம்ம கோடிங் போட்டு நாம் வந்து சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிறேன், சரிங்களா? சிம்பிளாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிளாக இது மாதிரி வந்து நான் ப்ரோக்ராம் போட்டேன். நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணால் போட்டுக்கலாம். இப்படி வந்து ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் இப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஃபைல், ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு இங்கேயே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் Ctrl+S அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் நாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் பண்ண உடனே அந்த சேவ் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்தா தான் நாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நான் வந்து ப்ரோக்ராம் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன், சரிங்களா? ப்ரோக்ராம் 1 எது வேணால் கொடுத்துக்கலாம். மேபி நம்மளோட சேனல் பேர் கூட கொடுத்துக்கலாம், மனோஜ்குமார் தீரன் அப்படின்னு சேனல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைலை நாம் வந்து சேவ் பண்ணும்பொழுது .py அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கும். ஸோ ஏன் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல்னால் அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? .pdfனு இருந்தால் அது பிடிஎஃப் ஃபைல்னு கண்டுபிடிச்சிக்குவோம். அதுவே ஒரு இமேஜ் ஃபைல்னால் .jpg இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சிக்குவோம். அடுத்து வீடியோனா .mp4. அது மாதிரியே தான் இந்த பைத்தான் ஃபைல் நம்ம சேவ் பண்ணும்பொழுது .pyன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, ஸோ இதை வந்து .pyன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா என்னுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காட்டும் மனோஜ்குமார் தீரன் .py. ஸோ பக்கத்தில் அதனுடைய லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் போய் அது சேவ் ஆகிடுக்கு அப்படின்னு நாம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம். அதாவது இந்த பைத்தான் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஐடிஎல்இ வந்து நார்மலாக இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கும், அதை ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாற்றிட்டோம். ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராமே எல்லாமே டைப் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம். ஸோ எப்படி சேவ் பண்ணோம், அந்த ஃபைல் நேமு .py அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு பைத்தான் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரோக்ராமாக பார்க்கும்பொழுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.